ஹாய் கைஸ், நம்ம மொபைல் ஹோல்டர் செய்ய இந்த மாதிரி பிவிசி பைப்பு ஒரு அடியில் தேவை. நம்ம மொபைல் எடுத்து வச்சு எப்படி மார்க் பண்ணுறோன்னு பார்த்துங்க. மொபைலோட கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம வேறு மொபைல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். இடம் நம்மளுக்கு தேவையில்லை, கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கேன் ஒன்று பிவிசி ஷீட் வச்சு எப்படி செய்யணும்னு பார்த்துங்க. மாதிரி பெருசாக ஒன்று சின்னதாக ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி இது உள்ள ஈஸியாக போகிற மாதிரி ஒரு டியூப் ஒன்று எடுத்துருக்கேன். ஃப்ரீயாக போனோம். இது இந்த மாதிரி பிவிசியில் ரவுண்டாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த டியூப் மேலே வச்சு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம். லைட்டாக ஃபெவிக்விக் போட்டு அது மேலே வச்சிடலாம், ஒட்டிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெருசாக இருக்கிற பாவை எடுத்து அந்த மாதிரி கீழே வச்சுட்டு அப்படியே ஒட்டிக்கலாம் அந்த இடத்துலையே. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த டியூப்லேயும் ஃபெவிக்விக் போட்டு இந்த சின்ன சாரகத்துலேயும் ஒட்டி வச்சிடலாம். ஓகே, நம்ம ஒட்டியாச்சு. அதை எடுத்து பைப் உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ பிவிசி எண்டு கேப்பில் நான் ஒரு ஹோல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நெட்டு போகிற அளவுக்கு. அதை நெட்டு மட்டும் உள்ளே வச்சு நம்ம அப்படியே ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்க வேண்டியதான். அதுலேயே ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஃபெவிக்விக் போட்டுக்கலாம். நம்ம அந்த போல்டை போட்டு டைட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது உள்ளே நம்ம மொபைல் சேஃப்டிக்காக 2 ஸ்பாஞ்ச் எடுத்து உள்ளே கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்இடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபோன் எடுத்து உள்ளே வச்சுட்டு மேலே இருக்கிற போல்டை டைட் பண்ணோன்னா நம்மளுக்கு அது கீழே மேலே இந்த மாதிரி ஏறி இறங்கும். இது வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம எந்த ஃபோனுன்னு இல்லை, எந்த ஃபோன்னா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வச்சுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கடையில் வாங்கினா 300 ரூபா ஆகும். நம்ம வெறும் 30 ரூபாயில் தான் மேக் பண்ணோம். கீழே சாய்ச்சா கூட விழாது. நான் வேணால் சாய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள், கீழே விழவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.